ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சோன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நான் இதில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ எங்கள் டேடி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எங்கள் டேடி 5 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே எண்ணெயில சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கிலோ கடலை எண்ணெயும் அப்புறம் 5 கிலோ ஃபார்ச்சுனும் வாங்கிட்டு வந்தோம். இது செக்கு கடலை எண்ணெய். செக்கு எண்ணெய் ரொம்ப நல்லதா சாப்பிடுறது யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். நாங்க மோர் குழம்புக்குலாம் தேங்காய் எண்ணெய் தான் வச்சு தாளிப்போம். அதனால தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் சமைக்கிறதுக்கு, ஒரு பாட்டில் எங்களுக்கு ஹேருக்கு. ஆமா, நாங்க வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வேம்பாலப்பட்டை எல்லாம் போட்டு அந்த எண்ணெய் காய்ச்சி வைக்கிறதுக்காக இந்த 1/2 லிட்டர் எண்ணெய். இது பாத்தீங்களா, இது செக்கு நெய். இது இந்த நெய், இந்த எண்ணெய் எல்லாம் நாங்க ஆலந்தூர் மார்க்கெட்ல தான் வாங்கினோம். மார்க்கெட் உள்ள அந்த செக்கு எண்ணெய் கடையில வாங்கினோம். அந்த கடை ரொம்ப வருஷமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எங்க மம்மிக்கு இந்த கிளிமுக்கு மாங்காய் இது வாங்கிட்டு வந்தாரு எங்க டேடி. அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துல நாங்க இந்த மாம்பழமும் இந்த எண்ணெயும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மூடு மாதிரி திரும்ப வண்டி எடுத்தாரு. என்னையும் கூப்பிட்டு போயிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ருமானி மாம்பழத்தை வாங்காம போக மாட்டேன் மம்மிக்குன்னு சொல்லி இதை தேடி தேடி அலைஞ்சு வாங்கினாரு. இந்த ருமானி மாம்பழம். ஆமா, வீட்டுல ஒரே மாம்பழமா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க பலாப்பழம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம். பாதி எங்க அக்கா சாப்பிட்டுட்டா, என் தங்கச்சியும் சாப்பிட்டா. அவதான் சாப்பிட்டது. வெயிட், இது யாரும் சீடெல்லாம் இது உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவளோட வேலைதான் பிரியங்கா. அதுக்கப்புறம் பால். இது ருசி மில்க். இல்ல நாங்க எப்பவுமே இது வாங்க மாட்டோம். வேற ஏதாவது வாங்குவோம். ஃப்ரெஷ் கிரீம் மில்க் தானடி வாங்குவோம். இது டீ கடை ஸ்பெஷல் ருசி மில்க். அதுவும் 1 லிட்டர் தான் வாங்குவோம். இது இன்னைக்கு அந்த மில்க் இல்ல. நீங்க யாரா ருசி மில்க் சாப்பிட்டுருக்கீங்களா? சரி, குடிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் இப்பதான் மெயினான பார்ட்டி வருது. ஆமா, பையன் வந்திருக்கான். அப்புறம் நான் உங்களுக்கு முட்டை ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல காமிச்சிருப்பேன். இத பாருங்க, இது நீங்க மீன் நினைக்க கூடாது. காட்டுறாங்க இந்த சட்டி. இது யாருன்னா மீன் நினைப்பாங்களா? இது இல்ல, இது கவர்ல இருக்குது. இது இந்த சட்டி எங்க மம்மி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. ஒண்ணு வாங்கியும் குத்துட்டாரு எங்க டாடி. அது சரியில்லைன்னு சொல்லி, இந்த சட்டியில கருப்பு இருக்கணுமா, அப்பதான் சட்டி வெந்திருக்குன்னு அர்த்தமா. இன்னைக்குதான் யாரோ சொன்னாங்க எங்களுக்கு. கருப்பு இருந்தா சட்டி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தமா. இதுல இந்த மீன் நம்ம பாக்கலாம். நெய் பாறை, கொடுவா பாறை. இல்ல இது இது வஞ்சரம். கொடுவா. இது கருவாடு. 100 கிராம் 80 ரூபாய். நாங்க 1/4 கிலோ வாங்கினா 300 கிராம் 240. 100 கிராம் 80 ரூபாய். வெளியே வாங்கினா நம்மளுக்கு 400 அப்படி வரும். 400 300. அதனால இங்க ஆலந்தூர் மார்க்கெட்டே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு எங்க டாடி ஃபேமிலி. அது நான் இப்பதான் சாப்பிட போறோம். வெளியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், பார்க்குறீங்களே நீங்கள் தான். சரியான கிளைமேட்டு, இருட்டிட்டு இருக்கு அப்படியே பாருங்கள். இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்டலாம் மழை போயிடுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க guys. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.